வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட்டட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு யாராக விண்ணப்பிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி தேதி எப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆர்டரை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 16/4/2024 அன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வாக்கின் ரெக்யூப்மெண்ட் எக்ஸட் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ வாக்கின் இன்டர்வியூ தான் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலேருந்து இது ஒரு வேலைவாய்ப்புன்றது இருக்கும். ஸோ ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவருக்கு 130 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான வாக்கின் டேட் எப்போ வந்துன்னு பார்த்தீங்கன்னா 2/5/2024 அன்றைக்கி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் வந்து ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் இதுக்கு பார்த்தீங்கன்னா 292 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான இன்டர்வியூ 4/5/2024 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல இன்டர்வியூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் த ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட், ஏ யூனிட் காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம், கண்டோன்மெண்ட், சென்னை 6,43,000 இந்த அட்ரஸ் தான் போகிற மாதிரி இருக்கும். லேண்ட்மார்க் நியர் தாஜ் கேட்டரிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிட் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டைம் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் வந்து இங்கே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதுக்கப்புறம் ரினியூ பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் கொஞ்சம் வந்து ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து வேறு என்ன இம்பார்ட்டன்ஸாக சொல்லியிருக்காங்க அதையும் வந்து பார்த்துருவோம். மிஷின் ப்ராசஸ் பீப்புள் பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. பொசிஷன் யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் இதுக்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மஸ்ட் கேரிங் ஒரிஜினல் வேலிட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து சேலரி எவ்வளோ இருக்குன்னா 24,960 ரூபா சேலரி லெவல் இருக்கும். அதாவது யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவருக்கு. ஏஜ் லிமிட் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 27 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓபிசி கேட்டகரி 31 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் 33 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தென் நேச்சர் ஆஃப் த ஜாப் ஃபங்க்ஷன் யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர் அதை சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஹேண்டிமேன் ஹேண்டி உமன் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். மஸ்ட் ஏபிள் டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கிலீஷ். உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சு இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். 22,530 ரூபா சேலரி லெவல் இருக்கும். 28 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்க்கு 31 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் வந்து 36 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 33 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. நேச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவருக்கு ட்ரேட் டெஸ்ட் கம்ப்ரைஸ் ஆஃப் ட்ரேட் நாலேஜ் அண்ட் டிரைவிங் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் பற்றி. அதுக்கப்புறம் பர்சனல் அண்ட் விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்டிமேனுக்கு வந்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். லைக் வெயிட் லிஃப்டிங் அண்ட் ரன்னிங் இது பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகன்ஸ் மீட்டிங் த எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. உங்களோட எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2024 படி நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 10th முடிச்சு அந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். வாக்கின் இன்டர்வியூ தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் இருக்கும். பை மீன்ஸ் டிமாண்ட் டிராஃப்ட் டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேங்கில் போய் டிடி எடுத்துக்கணும். எந்த பேர்னா ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் பேரில் வந்து டிடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பேங்கில் போய் கேட்டாலும் நீங்கள் உங்களுக்கு டிடி எடுத்து தந்துடுவாங்க. ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்யூட் வெயில் அப்பியரிங் ஃபார் இன்டர்வியூஸ். இன்டர்வியூ போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் நாட் மோர் தென் 3 months ஓல்டு. ஸோ 3 மாதத்துக்கும் பழமையான ஃபோட்டோவாக இருக்கக்கூடாது. ரீசன் பாஸ்போர்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் பேஸும் இருக்கிற மாதிரி அதை வந்து எடுத்துக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் as mentioned in the tabulation. List of documents copies to be attached with the applications of the advertisementல கொடுத்துருக்க மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வைக்கணுமோ, நீங்கள் வந்து 10th 12th டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்கன்னா அதோடைய டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் அது, தென் வந்து எனி ஆதார் கார்டு ப்ரூஃபு அதெல்லாம் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலிட் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைனா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நான் கிரீமி லேயராக எந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ். இந்த இன்டர்வியூ போகும்போது ஒரிஜினல்ஸும் வெரிஃபைக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் யூஸ் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு அதை ஃபார்மட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இதில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். 2 வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா தி இன்சார்ஜ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் ஃபார்மிங் ஒன்று. ஸோ அந்த அட்ரஸ் போகிறதுக்கும் போஸ்ட் அப்ளை ஃபார் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவரா இல்லை வந்து ஹேண்டிமேனா ஹேண்டி உமனா என்னென்னு வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. தென் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் அதை வந்து போட்டுக்கோங்க. அதோட அட்டாச்
காப்பீஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் அண்ட் எந்த ஸ்டேட்டில் வந்து பர்த்தா நீங்கள், அட்ரஸ்ஸு, பின்கோடு, ஸ்டேட் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது தொடர்பாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உடனடியாக நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறோம். இது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி மொபைல் ஆர்டர் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.